ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சிங்க ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிட்டு ஒரே சைஸில் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸ் ஒரு பீஸை கட் பண்ணுறீங்களோ அதே சைஸில் எல்லா ஜர்தோசியும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் மெஷின் த்ரெட்டு நாட் போட்டுட்டு கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிக்கிட்டு அதோட எண்டில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். எப்போவுமே நம்ம ஒரு லாங் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது பேக்கில் போயிட்டு நம்ம வந்த லைனில் ஹாஃபில் போயிட்டு மிடில் போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து அடுத்த ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டுட்டு வந்து அதோட எண்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அது திருப்பி நம்ம வந்த அதாவது பேக்கில் போயிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே இருந்துட்டு லோட் பண்ணி நம்ம திருப்பி வந்து லாங்காக அதாவது அது எண்டில் ஒரு ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் மறுபடியும் பேக்கில் போய் ஒரு ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையே தான் கண்டினியூவாக நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பீட்ஸ்லாம் பார்த்துருக்குறோம் ஸ்டெம் ஸ்டிச்சு, அதே தான், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெரிய லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அகெயின் சொல்கிறேன், நம்ம ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். தென் பேக்கில் போயிட்டு மிடில் போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து லோட் பண்ணிக்கிட்டு திருப்பியும் அதே மாதிரி கீழே எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், கடைசியில் குட்டியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை போட்டுட்டு கண்டிப்பாக டிசைன் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.